வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பாகிஸ்தான் இந்தியாவை காரணமா வச்சு சீனாவிடமிருந்து பல அதிநவீன ராணுவ தொழில்நுட்பங்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதத்தையே சீனாவின் உதவியோடு தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல அதிநவீன தொழில்நுட்பங்கள், போர் விமானங்கள் போன்றவற்றை சீனாவிடமிருந்து வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் தற்போது தனக்கு தேவையில்லாத ஒரு அதிபயங்கர ஆயுதத்தை சீனாவிடம் கேட்கிறாங்க. பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து அந்த ஆயுதத்தை வாங்கினா சவுத் ஏசியாவோட பவர் பேலன்ஸ்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சீனா பாகிஸ்தானுக்கு அந்த ஆயுதத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து எந்த ஆயுதத்தை வாங்க போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா பிரெடேட்டர் ட்ரோன்களை தயாரிக்கும் நிறுவனமான ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஒரு அதிநவீன ட்ரோனை டெவலப் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியாவும் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனமும் இணைந்து எந்த ட்ரோனை டெவலப் செய்ய போறாங்க, அந்த ட்ரோனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். பாகிஸ்தான் பல வருடங்களா இந்தியாவுடன் ஒரு ஆயுத போட்டியில ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடனான ஆயுத போட்டியில சீனா மிகப்பெரிய அளவுல உதவி செய்யறாங்க. சீனாவுடைய திட்டம் என்னன்னா, இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை ராணுவ ரீதியில் ஒரு வலிமையான நாடா வச்சிருக்கணும். சவுத் ஏசியால இந்தியாவோட ஆளுமையை குறைப்பதற்கு பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ராணுவ ரீதியிலான உதவிகளை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம வரும் காலத்துல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் பாகிஸ்தானையும் இணைத்துக் கொண்டு இரண்டு முனைகள்ல இந்தியாவை தாக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு தான் பாகிஸ்தானுக்கு பல அதிநவீன ஆயுதங்களை வழங்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் பாகிஸ்தானோட நியூக்ளியர் ப்ராஜெக்டுக்கு சீனா மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்காங்க. இந்தியா அணு ஆயுத சோதனை நடத்திய ஒரு சில வாரங்கள்ல பாகிஸ்தான் தன்னோட அணு ஆயுத சோதனையை நடத்துறாங்க. இதுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்தியா பல வருடங்கள் உழைத்து சொந்தமா டிஃபென்ஸ் டெக்னாலஜிகளை உருவாக்குறாங்க. ஆனா பாகிஸ்தான் எந்த ஒரு உழைப்பையும் போடாம சீனாவிடம் பிச்சை எடுத்து ஆயுதங்களை வாங்கி தங்கள் படையில் இணைக்கிறாங்க. அந்த வகையில பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து தற்போது ஒரு அதிபயங்கர ஆயுதத்தை கேட்கிறாங்க. அதாவது எதிரி சேட்டலைட்டுகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை சீனாவிடம் இருந்து பாகிஸ்தான் கேட்கிறாங்க. இதற்கு காரணமா பாகிஸ்தான் சொல்லக்கூடியது, இந்தியா 2019 மிஷன் சக்தி அப்படிங்கிற ஆபரேஷன் மூலமா லோயர் எர்த் ஆர்பிட்ல சுற்றி கொண்டிருந்த ஒரு சேட்டலைட்டை தன்னுடைய ஆன்டி சேட்டலைட் மிசைலை பயன்படுத்தி வெற்றிகரமா தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய இந்த ஆன்டி சேட்டலைட் கேப்பபிலிட்டி பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்கிறாங்க. இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை வாங்குவதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது உலகத்துல ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியா தான். தற்போது பாகிஸ்தான் சீனாவிடம் ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை கேட்கறதுனால வரும் காலத்துல பாகிஸ்தானுக்கும் எதிரி சேட்டலைட்டுகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சீனா பாகிஸ்தானுக்கு இந்த தொழில்நுட்பத்தை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். என்ன பொறுத்த மட்டில் பாகிஸ்தானுக்கு இந்த ஆன்டி சேட்டலைட் மிசைல் தேவையே கிடையாது. ஏன்னா பாகிஸ்தானோட ஸ்பேஸ் புரோகிராம்ல எத்தனை சேட்டலைட்டுகள் அவங்க அனுப்பியிருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா 5 இருந்து 6 சேட்டலைட்டுகளை பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. பாகிஸ்தான் பாக்சாட் 1R அப்படிங்கிற டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் மற்றும் PRSS-1 அப்படிங்கிற பாகிஸ்தான் ரிமோட் சென்சார் சேட்டலைட்டை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இது பாகிஸ்தானுடைய ராணுவம் மற்றும் சிவிலியன் பயன்பாட்டிற்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயமா பாகிஸ்தான் நினைக்கிறாங்க. இந்த சேட்டலைட்டுகளை இந்தியா ஒரு யுத்த நேரத்துல தன்னுடைய ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அழிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா பாகிஸ்தான் நினைக்கிறாங்க. அப்படி இந்தியா இந்த சேட்டலைட்டுகளை தாக்கி அழிச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவத்தால யுத்தத்தை தொடர்ந்து நடத்த முடியாது.
முடியாது. இது ஒரு யுத்த நேரத்துல பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா தற்போது உள்ள ராணுவ உபகரணங்கள் பெரும்பாலானவை சேட்டலைட்டோடு இணைக்கப்பட்டிருக்கு. ராணுவ எக்யூப்மெண்ட்ஸ் கரெக்டா செயல்படுவதற்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. இந்த சூழ்நிலையில இந்தியா பாகிஸ்தானுடைய சேட்டலைட்டுகளை தாக்கி அழிச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தானால யுத்தத்துல சிறப்பா செயல்பட முடியாது. இந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இந்தியா 2019 தன்னுடைய ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை முதல்ல சோதனை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டை ஆன்டி சேட்டலைட் மிசைலை பயன்படுத்தி மிக துல்லியமா தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்தியா தாக்கி அழித்த சேட்டலைட் ஒரு செகண்டுக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அவ்வளவு வேகமா டிராவல் செய்யக்கூடிய ஒரு சேட்டலைட்டை பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிளை பயன்படுத்தி மிக துல்லியமா தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்த பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ல முதல் 2 ஸ்டேஜ் சாலிட் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படும். 3வது ஸ்டேஜ்ல கில்லர் வெஹிக்கிள் இருக்கும். இந்த கில்லர் வெஹிக்கிள் தான் சேட்டலைட் மீது மோதி தாக்குதல் நடத்தும். லோயர் எர்த் ஆர்பிட்ல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சேட்டலைட்டை தாக்கி அழிக்கக்கூடிய திறனை இந்தியா 2019 பெற்றுட்டாங்க. இந்த விஷயம் பாகிஸ்தானுடைய ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பாகிஸ்தான் பாக்குறாங்க. அதனால இந்தியா போன்று தனக்கும் ஆன்டி சேட்டலைட் கேப்பபிலிட்டி தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு யுத்த நேரத்துல ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியாவின் சேட்டலைட்டுகளை தாக்கி அழிக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தான் திட்டமிடுறாங்க. சீனா 2007 இந்த ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. சீனா தன்னுடைய ஆன்டி சேட்டலைட் மிசைல் சோதனைய தற்போது வரைக்கும் ஓபனா ஏற்றுக்கொள்ளல. அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. சீனா பாகிஸ்தானுக்கு ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை கொடுப்பது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த கேப்பபிலிட்டி உலகின் வல்லரசு நாடுகளிடம் மட்டுமே இருக்குது. அந்த கேப்பபிலிட்டிய ஒரு அடிமை நாடான பாகிஸ்தானுக்கு எப்படி சீனா கொடுப்பாங்க? பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவை காரணமா வச்சு சீனாவிடம் இருந்து அனைத்து அதிநவீன தொழில்நுட்பங்களையும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சீனாவுக்கு தெரியும் எந்த தொழில்நுட்பம் பாகிஸ்தானுக்கு தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிறது. அதனால பாகிஸ்தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சீனா இந்த தொழில்நுட்ப கொடுப்பதற்கு பல வருடங்கள் இழுத்து அடிப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி சீனா ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்தா இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளுக்கும் பாகிஸ்தானால அச்சுறுத்தல் ஏற்படும். இந்த விஷயத்தை அமெரிக்கா விரும்பவே செய்யாது. அப்படி சீனாவிடமிருந்து ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை வாங்கினாங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் அமெரிக்காவால வரும் காலத்துல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்தியா அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து 31 பிரெடேட்டர் MQ-9B ட்ரோன்களை வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்துல சமீபத்துல கையெழுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட $4 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்த 31 ட்ரோன்களை இந்தியா வாங்க போறாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா பிரெடேட்டர் ட்ரோன்களுக்கு நிகரான ட்ரோன்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு தற்போது முயற்சிகளை தொடங்கி இருக்காங்க. இந்தியாவின் இந்த முயற்சிக்கு அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் உதவி செய்ய போறாங்க. அதாவது இந்தியாவின் DRDO நிறுவனம் ஒரு ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்ய போறாங்க. இந்த ட்ரோன்கள் பிரத்யேகமா இன்டெலிஜென்ஸ் கேதரிங், சர்வேலன்ஸ், டார்கெட் அக்யூசேஷன், ரெகனசன் போன்ற ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. பிரெடேட்டர் ட்ரோன்கள் போன்று இந்த ட்ரோன்களும் தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்கள் மட்டும் வெற்றிகரமாக டெவலப் செய்யப்பட்டால் இந்தியாவுடைய சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டியில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்தியா டெவலப் செய்யும் இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன் 5 டன் எடை கொண்டதா இருக்க போகுது. இந்த ட்ரோன்கள்னால பல்வேறு விதமான சென்சார்கள், மிஷன் எக்யூப்மெண்ட்ஸ், ஆயுதங்கள் போன்றவற்றை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்தியா டெவலப் செய்யும் இந்த ஹை ஆல்டிடியூட்
ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்னால 2 டன் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு பறக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா சென்சார்கள், ஹை ரெசல்யூஷன் கேமராஸ், தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான ஆயுதங்கள் போன்றவற்றை இந்த ட்ரோன்கள்னால எடுத்து செல்ல முடியும். இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 35,000 அடி உயரத்துல பறக்கும் வகையில டெவலப் செய்யப்பட்டு வருது. இப்படி 35,000 அடிக்கு மேல இந்த ட்ரோன்கள்னால பறக்க முடியறதுனால கமர்ஷியல் மற்றும் மிலிட்டரி ஏர்கிராப்ட்களை விட அதிக உயரத்துல பறந்து சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனசன் ஆபரேஷன்களை இந்த ட்ரோன்கள்னால கேரி அவுட் செய்ய முடியும். இந்தியா இந்த ட்ரோன்களை தொடர்ந்து 25 மணி நேரம் பறக்கும் வகையில வடிவமைச்சு வர்றாங்க. இதன் மூலமா அடிக்கடி ட்ரோன்களை தரை இறக்கி எரிபொருள் நிரப்ப வேண்டிய தேவை இருக்காது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எதிரிகளோட நடமாட்டத்தை இந்த ட்ரோன்கள்னால அதிக நேரம் கவனிக்க முடியும். இந்தியா டெவலப் செய்யும் இந்த ட்ரோனை இயக்குறதுக்கு டர்போ பாப் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின் ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த ரிலையபிளான இன்ஜின், ஹை ஆல்டிடியூட்ல ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடிய இன்ஜின். இந்த ட்ரோன்களை டெவலப் செய்யறதுக்கு இந்தியாவின் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனத்திற்கு அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் கன்சல்டன்டா வேலை செய்ய போறாங்க. இந்த ட்ரோன்கள்ல பயன்படுத்தப்படும் பல சிஸ்டங்களை வேலிடேட் செய்வதற்கு ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனத்திற்கு உதவி செய்ய போறாங்க. இந்தியா டெவலப் செய்யும் இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன் அமெரிக்காவின் MQ-9B ட்ரோனுக்கு நிகரான ஒரு ட்ரோனா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது அமெரிக்காவின் MQ-9B ட்ரோன்கள் 5670 கிலோகிராம் எடை கொண்டது. அதுவே இந்திய ட்ரோன் 5000 கிலோகிராம் எடை கொண்டது. அமெரிக்க ட்ரோன்னால 2500 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமக்க முடியும். இந்திய ட்ரோன்னால 2000 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து சென்று ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அதனால அமெரிக்க ட்ரோனுக்கும் இந்தியா தயாரிக்கக்கூடிய ட்ரோனுக்கும் டெக்னிக்கலா பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா MQ-9B ட்ரோன்கள் இந்திய ட்ரோனை விட அதிக நேரம் பறக்கக்கூடியதா இருக்குது. கிட்டத்தட்ட 40 மணி நேரம் தொடர்ந்து இந்த ட்ரோன்கள்னால பறக்க முடியும். முதற்கட்டமா இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை இந்தியா டெவலப் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா MQ-9B ட்ரோனுக்கு நிகரான ஒரு ட்ரோனா இந்தியா அப்கிரேட் செய்ய திட்டமிட்டிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவுடைய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மற்றும் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் இணைந்து தயாரிக்கும் இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்கள் வரும் காலத்துல இந்தியாவின் முப்படைகள்ல மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.